வேலூர் தேர்தல் ரத்து தொடர்பாக ஏசி சண்முகம் தொடர்ந்த வழக்கில் இன்று மாலை 4:30 மணிக்கு தீர்ப்பு. வேலூர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் ஏசி சண்முகம் தொடர்ந்த வழக்கை அவசர வழக்காக 10:30 மணியிலிருந்து விசாரித்த நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது. 4:30 மணிக்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்துவதற்கான சூழல் இல்லாததால் ரத்து என தேர்தல் ஆணையம் வாதமிட்டிருக்கிறது. தன்னுடைய வாதத்தை தேர்தல் ஆணையம் எடுத்து வைத்திருக்கிறது. அதில் தேர்தல் நடத்தும் சூழல் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. மேலும் தேர்தல் ஆணைய முடிவுகளை நீதித்துறை கட்டுப்படுத்தாது என்றும் தேர்தல் ஆணையம் வாதமிட்டிருக்கிறது. தேர்தல் ஆணைய முடிவுகளை நீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. வாதங்கள் முடிவடைந்த நிலையில் இன்று மாலை 4:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகின்றனர் நீதிபதிகள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏசி சண்முகம் தொடர்ந்த வழக்கு அவசர வழக்காக 10:30 மணி முதல் விசாரணைக்கு வந்தது. இதில் வாத பிரதிவாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் 4:30 மணிக்கு தீர்ப்பை ஒத்தி வைத்திருக்கின்றனர். ஓட்டுக்கு பணம் கொடுப்பது குற்றம், தண்டிக்கப்பட்டால் தகுதி நீக்கம் தேவை என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் நீதிமன்றமும் அது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறது. பணப்பட்டுவாடா நடந்தால் தேர்தலை எப்படி நியாயமாக நடத்துவது என்ற கேள்வியையும் தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கிறது. வாதங்கள் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை 4:30 மணிக்கு இந்த தீர்ப்பை வழங்குகின்றனர் நீதிபதிகள். தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, இந்த வழக்கு விசாரணையில் வாத பிரதிவாதங்கள் என்னென்ன எடுத்து வைக்கப்பட்டன? வேலூர் மக்களவை தொகுதியின் வேட்பாளர் கதிர் ஆனந்த் மற்றும் அவருடைய தகப்பனார் துரைமுருகன் மற்றும் அவருடைய ஆதரவாளர் பூஞ்சோலை சீனிவாசன் சம்பந்தப்பட்டவர்கள் இடங்களில் இருந்து 10 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் கைப்பற்றப்பட்டது இந்த தேர்தலை ஒட்டி. இது பணப்பட்டுவாடா செய்வதற்காக வைத்திருந்த பணம் என்பதையும் அந்த வருமான வரித்துறையானது தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கையாக அளித்திருந்தது. இந்த விவகாரத்தினால் அந்த தொகுதியில், வேலூர் தொகுதியில் மட்டும் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக நேற்று அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த தேர்தலை ரத்து செய்ததை மறுபரிசீலனை செய்து தேர்தலை மீண்டும் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து வேலூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ஏசி சண்முகம் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் சுகுமாரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக இன்று வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கானது இன்று அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சிறப்பு அமர்வாக நீதிபதி மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் அமர்வானது இந்த வழக்குகளை இன்று விசாரித்தது. இந்த வழக்குகளில் ஏசி சண்முகம் தரப்பு மற்றும் சுகுமாரன் தரப்பு மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணைய தரப்பிலும் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தார்கள். அந்த வாதங்களில் இந்த தேர்தலை அதாவது ஏசி சண்முகம் தரப்பில் முக்கிய வாதமாக வைக்கப்பட்டது. பல்வேறு செலவுகள் செய்து தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த நிலையில் தங்களுடைய பிரச்சாரங்கள், இவ்வளவு நாளாக கடுமையான பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொண்டு இந்த தேர்தலை நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் தேர்தல் ரத்து என்று சொல்லியது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. பணப்பட்டுவாடா செய்த புகார்கள் எழுந்தால் அந்த புகார்கள் யார் மீது எழுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த நபர் தகுதி இழப்பு செய்ய வேண்டும். அது மட்டும்தான் தங்களுடைய கோரிக்கை. தேர்தலை கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த வழக்கானது தொடரப்பட்டிருப்பதாகவும் வாதங்களை வைத்தார்கள். மேலும் இது நாள் வரை இவ்வளவு சிரமத்திற்கு பிறகு ஒரு நபருக்காக இந்த தேர்தலையே ரத்து செய்வது தவறானது என்பதையெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாதங்களில் வைத்தார்கள். அதற்கு தேர்தல் ஆணைய தரப்பிலும் அதாவது ஒரு நபர் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு நபர் பணப்பட்டுவாடா செய்யும் பொழுது மற்றொரு தரப்பும் பணப்பட்டுவாடா செய்வதாக புகார்கள் வரும். இதனால் அந்த சூழ்நிலை என்பது தேர்தல் நடத்துவதற்கான உகந்த சூழ்நிலை இல்லை என்பதை அந்த தொகுதியில் சிறப்பு பார்வையாளர்கள் மற்றும் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் ஆகியோரின் ஆலோசிக்கப்பட்டுதான் இந்த தேர்தலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையமும் முடிவெடுத்து இந்த ரத்து உத்தரவை அறிவித்திருக்கிறது என்பதையெல்லாம் தேர்தல் ஆணைய தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நீதிமன்றம் இந்த விஷயத்தில் அதாவது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு தேர்தல் ஆணையத்தின் நடத்தை விதிகளில் நீதிமன்றம் தலையிடுவது சரியாக இருக்காது என்பதையும் தேர்தல் ஆணைய தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது.